பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஏதோ ஒரு போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்கல்ல, ஒரு நெருக்கம், போராட்டம், என்ன பண்ணுறேன்னு தெரில, இந்த ஆள் பெரிய ஆளாக இருக்கிறாரு, நமக்கு விரோதமாக காரியம் செய்கிறாரு, நம்மளை ஏதாவது பண்ணிடுவாரோ, என்ன நடக்குமோ அப்படின்ற அச்சத்தோடு இருக்கிறீங்களா? உங்கள் ஊழியத்தில், உங்களுடைய வேலையில், உங்களுடைய பிஸ்னஸில், நீங்கள் வசிக்கிற இடத்துல ஒன்றும் பயப்படாதங்க. உங்களுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் என்ன செய்திருவார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? 2 நாளாகமும் 20:17 நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஒரு பெரிய சேனை யுத்தம் பண்ண வந்திருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, 3 விதமான சேனை சேர்ந்து வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களை எப்படி ஜெயிக்க முடியும்னு யோசபாத் என்ற ராஜா கலங்கி நிற்கும்போது ஆண்டவர் பேசுகிறார் தீர்க்கதரிசி மூலமா, நீ ஒன்றும் யுத்தம் பண்ண வேண்டாம், சும்மா நின்று வேடிக்கை பாரு, நான் யுத்தம் பண்ணுறேன், நான் என்ன செய்கிறேன் நீ பாரு, பயப்படாத கலங்காதன்னு ஆறுதல் படுத்திட்டார். ஆண்டவர் பாருங்க, ஒரு பெரிய அற்புதத்தை செய்து பெரிய வெற்றியை கொடுத்தார். சில சமயம் அப்படிதான், சில காரியத்துக்கு நீங்கள் இப்போ யுத்தம் பண்ணுங்க ஜெயம் தருவேன்னு சொல்லுவார். சில காரியத்துக்கு யுத்தம்லாம் பண்ண வேண்டாம், சும்மா இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஒரு சமயம் அப்படிதான், ஒரு பெரிய காவல்துறை அதிகாரி பெரிய ஒரு பிரச்சனை வேணும்னே இல்லாத பொல்லாத காரியத்தை வச்சு எங்களை நெருக்க ஆரம்பித்து பெரிய ஒரு வேதனை உண்டாக்கி கொண்டிருந்தார். என்கிட்ட சொன்னாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவர் பெரிய அதிகாரி வேற, நம்ம என்ன செய்ய முடியும், இல்லை நம்ம தப்பு பண்ணலையே, நியாயமாக தான் நடக்கிறோம், ஆனால் அவருக்கு எப்படியாவது குற்றப்படுத்தணும், ஏதாவது செய்து பிரச்சனை உண்டாக்கணும் ஊழியத்தில் அப்படின்றதான் அவருடைய நோக்கமாக இருக்குதுன்னு சொல்லி, சரி நம்ம போய் இதில் யுத்தம் பண்ண முடியாது, பேச முடியாது, நம்ம ஆண்டவருக்கு தெரியப்படுத்தலாம், அவ்வளோதான். ஆண்டவர் சொன்னால் சும்மா இருங்க, ஜஸ்ட் கீப் குவாய்ட், நான் யுத்தம் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்க. கொஞ்ச நாள் அமைதியாக இருந்த, அவ்வளோதான், கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி. இல்லை நமக்கு தெரிஞ்ச மினிஸ்டர் இருக்காங்க, அவங்க இருக்காங்க, யார்கிட்டையும் போக வேண்டாம், நமக்கு ஆண்டவர் தான், அவர் பார்த்து கொள்வார், அப்படி ஜெபம் பண்ணோம். பாருங்க, அவர் ஆண்டவர் யுத்தம் பண்ண என்ன நடக்கும்? அவர் தப்பு பண்ணாரு, லஞ்சம் வாங்கினாருன்னு அவர் மேல குற்றம் சுமத்தி அவமானப்படுத்தி டிரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பிட்டாங்க. காணும், இப்போ யுத்தம் பண்ற ஆளை காணும். ஆண்டவர் ஜெயம் கொடுத்தவர். நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டாம், அவருக்கு தெரியும் எங்க எப்படி யுத்தம் பண்ணி காரியத்தை செய்யணும்னு. கலங்காதங்க, பயப்படாதங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டுமே, ஆண்டவரோட பெரிய ஆள் இந்த உலகத்துல யாருங்க இருக்கா? அமெரிக்க ஜனாதிபதியாவே இருக்கட்டுமே, அவரை விட பெரியவர் இயேசு. அவருக்கு மிஞ்சினவங்க இந்த உலகத்துல ஒரு சக்தியும் கிடையாது, ஒரு பெரிய பவரும் கிடையாது. அவரு தான் எல்லாத்தையும் விட பெரியவர். அவர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டா எவ்வளவு பெரிய ஆட்களும் இல்லாமல் போய் விடுவாங்க. எதுக்கு பயப்படுறீங்க? அவரை சார்ந்து கொள்ளுங்க, கலங்காதங்க, பயப்படாதங்க. நீங்க எனக்காக யுத்தம் பண்ணுவீங்க, நான் அமைதியா இருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லிடுங்க. கொஞ்ச நாள் அமைதியா இருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. தகப்பனே, எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் நீர், எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் நீர். இந்த மகன், இந்த மகள் பயந்து கொண்டிருக்கிற, கலங்கி கொண்டிருக்கிற காரியத்துல நீங்க யுத்தம் பண்ணி நீங்க ஜெயம் கொடுத்து அவங்கள மகிழ பண்ணுங்க. ஒரு அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.